अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरऋषिभिर्ध्येयां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः। श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संशितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलः किमिदमिति मितो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलाम् अभिनयति हरो लब्धसेवाविशेषः। वैदेही कर्णपूरस्तबकसुरविनायः समाश्लेषितोष्टा तृष्टा पारिप्लवानां सबवद् गरुडः दुःखवारिप्लवो नः। बुद्धिर्बलं यशोरैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्चवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्कपद्ममालिकः। सितान्तरीयशूतरीय यज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंह षटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं। श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यदुदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणो। நமஸ்தரசே. ரொம்ப ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி சொல்லணும், ஹோம் கிரவுண்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு சமயம் கிடச்சிருக்கு. வெளியூரில் போய் ஃபெயிலியர் ஆனது அப்படின்னு நினச்சிக்கூடாது. நீங்கள் என்ன இருந்தாலும் ஹோம் கிரவுண்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது அது ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த மாம்பழத்திலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ் ஒரு பழமொழி உண்டு, தோட்டத்து மூலிகை பச்சளைக்கு உதவாது. ஆற்றுல இருக்கிறதான குப்பை மேனி விட்டுட்டு வெளில போய் அயோடெக்ஸ் வாங்கி தடவிட்டால் தான் நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும்னு நினச்சி போகணும். அந்த மாதிரி இங்கே மாம்பழத்தில் அதிகமாக உபன்யாசங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். அயோத்தியா மண்டபத்தில் அடிக்கடி நடக்கும். நம்ம பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக என்னை சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வாழை தப்பு சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட 4 வருஷமாக சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எங்களுக்கும் கால் ஷீட் ப்ராப்ளம்லாம் உண்டு. நாங்களும் 2028 வரலும் புக்குடு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால இன்றைய தினத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து உத்தமமான ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஸ்ரவணமங்கலமான கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஸ்ரவண மங்களம் என்று கோபிகா கீதத்தில் கோபஸ்திரிகள் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் श्रवणमङ्गलं कृष्णा श्रीमदाततं भुवि गृह्णन्ति ये कृष्णा भूरिदा जनाः. हे कृष्णा, உன்னுடைய சரித்திரம் கேட்க 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 பரம பாவனமாகக்கூடியது, எல்லாரையும் சுத்தப்படுத்துறது. ஒரு இடம் ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுன்னா அந்த இடத்த நாம் எப்படி ஜலத்தை போட்டு அலம்பினோம்னா இல்லை நெருப்பால் காய்ச்சினோம்னா அந்த இடம் எப்படி சுத்தமாயிடுமோ அதுபோல நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கிருஷ்ணனுடைய சரித்திரம் நமக்கு உபகாரம் பண்ணுறது. கிருஷ்ணனுடைய சரித்திரம் தவிர்த்து இன்னைக்கு நமக்கு வேற கிடையவே கிடையாது. கிருஷ்ணனுடைய சரித்திரம், கிருஷ்ணனுடைய நாமம். ஹரேஹே நாமைவ 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 மம ஜீவனம்
கலோ நாஸ்தியேக 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 கதிரன்யதா பிரமாணங்கள் சொல்றது. உட்காரச்சே கிருஷ்ணா சொல்லிட்டு உட்காரு, ஐயோன்னு சொல்லிட்டு உட்காராத, முடியலேன்னு சொல்லிட்டு உட்காராத. எழுந்துக்கச்சே கிருஷ்ணா அப்படி சொல்லலாமா, போகச்சே கிருஷ்ணா அப்படி சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னா தான் நாமெல்லாம் நாசமாக போச்சுன்னு ஒத்துப்போகுது. நம்ம பெரியோர்கள் சொன்னான்னா ஒத்துக்க மாட்டோம். எனக்கு சில சமயத்தில் சில வைத்தறிச்சல் உண்டு. என்ன வைத்தறிச்சல்னா, மேக்ஸ் புல்லர் சொன்னார், வெப்பர் சொன்னார், கீத்து சொன்னார், அட பைத்தியமே, வியாசர் சொன்னார், பராசரர் சொன்னார், வால்மீகி சொன்னார், அதை பேசுங்க எப்போ பார்த்தா. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், சனாதன தர்மம்ன்ற பேரில் ஆங்கில அறிவை வளர்த்துட்டு இருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கோசரம் எல்லாரும் சசி தரூர் ஆகிட முடியாது. ஆனால் நமக்கு ஞானம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் விஷயமான ஞானம் தான் நமக்கு ஞானமே தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஞானம் வராது. உத்திஷ்டன் சிந்தைய ஹரியும், தனிப்பட்ட முறையில் நீ பக்தி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பக்திக்கு ஒரு கால நேரத்தை நீ ஒழித்து கொண்டு தான் பக்தி பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. உத்திஷ்டன் சிந்தைய ஹரியும், கார்த்தாலே இந்த தூங்கி எழுந்துக்கச்சே, இல்லை உபன்யாசம் முடிஞ்சு தூங்கி எழுந்துக்கச்சே கூட, உத்திஷ்டன் சிந்தைய ஹரியும், ஹரி 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 ஹரியே. ஹரியா எழுந்துக்காத, பட் ஹரியோடு எழுந்து, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் என்று ஆண்டாள் அதை காண்பித்தார். எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணு. எழுந்துக்கச்சேவே வாட்ஸ்அப் பார்க்காத, ட்விட்டர் பார்க்காத, ஃபேஸ்புக் பார்க்காத, இன்ஸ்டாகிராம் பார்க்காத. இன்ஸ்டாகிராம் பார்த்தா இன்ஸ்டா கர்மா நமக்கு மண்டையில் வந்து உட்காரும். உத்திஷ்டன் சிந்தைய ஹரி, எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண. அடுத்தது என்ன, புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், சாப்பிடச்சே கோவிந்தாய நமஹான்னு சொல்லு. இன்னைக்கு திரைப்படங்கள் நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நம்ம பிள்ளைங்கள்லாம் புள்ளிங்கோவாக மாறிட்டாள்னு கேட்டால் அது திரைப்படத்துடைய தாக்கம் தான். அது எல்லாம் முள்ளமன்றி மாதிரி, கீரி மாதிரி, நரிவால் மாதிரி மண்டையை மாற்றிக்கிறது. அதுக்கு காரணம் என்ன, திரைப்படத்துறையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டான்னா அவள் சாப்பிடும்பொழுது ஒரு ப்ரேயர்னு ஒன்று காமிக்கிறான். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அதில். நம்ம பசங்க கூட அந்த ப்ரேயர் பண்ணுறது. ஆனால் நம்ம பெரியவா நமக்கு சொல்லிக் கொடுக்கச்சே கோவிந்தாய நமஹான்னு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லி சாப்பிடுன்னு நாமளும் சொல்லிக் கொடுக்கல, அவளும் கற்றுக்கல. எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சார சீர்கேட்டில் நாம் மாட்டின்னு இருக்கோன்றதை இந்த உலகம் புரிஞ்சுக்கல. நாமெல்லாம் டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ். இந்த டிஜிட்டலுக்கு அடிமையாயிட்டு இருக்கோம். நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன கர்மாக்கள், யாதோகனே அவஹனனே. சுகபிரம்மம் பரீட்சத்திற்கும் பாகவதன் சொல்றார். எல்லாரும் பரீட்சித்து மாதிரி பாகவதன் கேட்க முடியாது. பயம். எங்க கேட்டால் 7 நாளில் பாகவதன் கேட்டால் அவன் போயிட்டானோ இல்லையோ. ஒருவேளை நாம் பரீட்சித்து மாதிரி கேட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துட போகிறதே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருவோம். நம்ம அப்படி இல்லை. பரீட்சத்துக்கு கன்ஃபார்ம்டாக டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேதி அவர்களுக்கு தெரியாது. பட் வேற பரீட்சத்துக்கு கன்ஃபார்ம்டாக 7வது நாள் மோட்சம்ன்றது மரணம்ன்றது நிச்சயம். அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சுகபிரம்மம் வர கோதோகன காலம் கூட ஒரு வீட்டு வாசல்ல நிற்க மாட்டார். பசுமாட்டினிடம் இருந்து பால் கறக்கக்கூடிய நாழிகை யாருக்காவது தெரியுமா? அந்த டியூரேஷன் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஆ வின் பால்னு பேக்கெட்டில் தான் பேர் இருக்கே தவிர்த்து ஆவை யாங்க பார்க்குறோம் நம்ம. இல்லை பசுமாட்டில் பால் கறக்கிறத பற்றி நமக்கு தெரியுமா? நேற்று மயிலாப்பூரில் உபன்யாசம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் பாசுறோம். நான் உபன்யாசம் பண்ண எல்லோரும் ஒரு மாதிரி மூஞ்சி சுழிக்கிறான். சாதாரணமாக அப்படி சுழிப்பா தெரியும் எனக்கும். பட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சா யாருக்கும் புரியல. பின்ன உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடைவாப்பி கிணறுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா 3 BHKல இருக்கிறவாளுக்கு அதை பற்றி எப்படி தெரியும்? புழக்கடைன்னு ஒரு கான்செப்ட், அதுக்கு பின்னாடி ஒரு கிணறுன்னு ஒரு கான்செப்ட். அந்த கிணறு கூட நடைவாப்பின்னு இறங்கி ஸ்நானம் பண்ணுற மாதிரி ஒரு கிணறுன்னா அவனுக்கு புரியல. நான் சொன்னேன், ஆஸ் எ வெல்விஷர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூன்னு. கிணறை பற்றி தெரிஞ்சவாள் வெல்விஷர். நான் சொல்கிறேன்டாப்பா அவனுக்கு. அவன் புரியல. அவனுக்கு உடனே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டால் தான் புரியுது. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் போயிடுது நமக்கு. எல்லாம் பிலாங்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சிலதெல்லாம் புரிய வைக்கிறதே கஷ்டம். கோபஸ்திரீகள் திருவாய்ப்பாடியில் அவளுக்கு 24/7 வேலை இருந்துகிட்டே இருந்தது சுவாமி. அவள்லாம் சீரிய சிந்தனை தான் தவிர்த்து அவளுக்கு சீரியல் சிந்தனையே கிடையாது. 7 மணி ஆகிடுதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சிருவாள் நினச்சிக்கவே மாட்டான்.
என்ன சுவாமி இந்த சைட்லேருந்து வர வேண்டிய ரெஸ்பான்ஸ் இந்த சைட்லேருந்து வருது? பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலிய வேதனையும். சரி, மீதி பேர்லாம் பாக்கியலட்சுமிகள் நினச்சிக்க வேண்டியது தான். நம்ம ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டீங்களோ இல்லையோ? ஏன்னா நம்ம மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு இவர் ஒரு மாதிரி சொல்லுவார் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. நீங்களே எப்படி ஒரு மாதிரி சொல்லுவார்னு யோசிக்கச்சு நான் அதை கொஞ்சம் ஃபார்மில் கொண்டு வரணும் போல உங்களை. சுகபிரம்மம் பரீட்சத்திற்கு பாகவதம் சொல்ல வந்து உட்கார்ந்துருக்கார். மற்ற மகரிஷிகள்லாம் உட்கார்ந்துருக்கா. அவர் அற்புதமான கிருஷ்ண சரித்திரத்தை சொல்கிறார். அப்படியே ஈர்த்தவாய் தெரியாமல் ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஆனந்தமாக ரசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அடியனை உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தாலே பித்திருக்கர்மாவை பற்றி தான் பேசுவேன். அடியனுக்கு ஒரு பேர் உண்டு. யார் பண்ண வேகாய சரிக்கு வெத்தலை பார்க்க போட்டுக்கிறது வானான்னு சொன்னாலும் நான் போட்டுக்கையா வந்தாலும் எடுத்து அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? தர்மத்தை சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு. இவர் அழகான தர்மங்களை எடுத்து சொல்லிருக்கார். கிருஷ்ண சரித்திரம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கிருஷ்ணன் தான் தர்மம், தர்மம் தான் கிருஷ்ணன்றதை அதை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஈர்த்தவாய் தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். அப்பா அவளுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. ஓஹோ, உபன்யாசம் கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும் போல இருக்கு. பகவானை தியானம் பண்ணணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்தா தான் முடியும் போல இருக்குன்னு. உபன்யாசம் பண்ணுறவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்து அவர்களுடைய முகத்துடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்து தன்னுடைய ட்ரெண்டை மாற்றணும். சுகபிரம்மம் தான் அதை காண்பிக்கிறது. வால்மீகி சுகபிரம்மம் இவாளை போல ஆடியன்ஸுடைய பல்ஸ் பார்த்து சொல்லக்கூடியவா கிடையவே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக அவள் பாடுறான். அவர் சொன்னார், இந்த கோபஸ்திரிகள்லாம் 24/7 ஒர்க் பண்ணுறவா. அவளுக்கெல்லாம் டைமே கிடையாது, 100% டைம் கிடையாது. நாம தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். யாதோஹனே அவஹனனே, பால் கறக்க செய்வோம், பசுமாட்டை குளிப்பாட்ட செய்வோம், சாணி எள்ள செய்வோம், சமையல் செய்ய செய்வோம், குழந்தைகளுக்கு தொட்டிலிட்டு தாளாட்ட செய்வோம், குழந்தைக்கு பால் கொடுக்க செய்வோம், கணவனுக்கு பணிவிடை செய்யும் பொழுதும் மியூட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் அதில் இருக்குது. சுகபிரம்மம் சொன்னதுனால நான் சொல்லிட்டேன், மற்றபடி என்ன தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. டிஸ்க்ளைமர் போட்டு உபன்யாசம் பண்ணுறேன். இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அது பாகவதத்தில் கேள்விப்பட்டிருக்கேன், அடியன் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எந்த காரியங்கள் அவர்கள் செய்தாலும் அந்த காரியத்தில் பகவன் நாமோச்சாரணத்தோடையே அதை பண்ணினாமா. இதுக்காக தனியாக ஒரு காலமோ தனியாக ஒரு நேரமோ தனியாக ஒரு 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 காரியமோ அவள் பண்ணலை. பால் கறக்கச்சே கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டே பால் கறப்பா, மாட்டை குளிப்பாட்டச்சே கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை பாடுவா, பேசுவா. யார் யார் வீட்டில் கிருஷ்ணன் வந்து என்னென்ன திருடின்னு போனான்றதை கணக்கு சொல்லிட்டு இருப்பான். எங்கள் காலத்தில் 4 பானை உடைச்சான், அவாத்தில் 8 பானை உடைச்சான் அப்படின்னு அந்த கணக்கு சொல்லிட்டு இருப்பான். அமேசானில் ஆர்டர் பண்ணி எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்ததுன்னா ஐட்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரேப்பர் பபுளை போட்டு 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 அப்படி உடைச்சி சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, அதுதான் கிருஷ்ணன் பண்ணுவோம். உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்க வேண்டியது பாருங்கள். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை இட்டு ஓசை கேட்கும் ஆழ்வார். எப்படி அந்த காலத்தில் கேரி பேக் 90s கிட்ஸுக்கெல்லாம் கேரி பேக் தான் தெரியும். ஆனால் ஊதி டோப் அப்படின்னு அதை உடைக்கிற மாதிரி அதை உடைச்சிட்டு இருப்பான். கிருஷ்ணன் நன்னா பானையில் இருக்கிற பாலை சாப்பிடுவான், தயிரை குடிப்பான், பாலை குடிப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், டொபேல் அப்படின்னு அந்த பானையை போட்டு உடைப்பான். அது அந்த சவுண்ட் அவருக்கு பிடிக்கும். அந்த டிக் அப்படின்னா அதை பபிள்ஸ் உடைச்சா ஒரு சவுண்டு பிடிக்கிறதோ இல்லையோ. அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கச்சே பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். இப்போ பகவன் நாமாவை சொல்றதுக்கு நாம இருந்தா போருமே தவிர்த்து, நாமாவா இருந்தா போருமே தவிர்த்து வேற எதையும் தனிப்பட்ட முறையில் நாம தேட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. அப்போ உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம், எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணு. புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், சாப்பிடும் பொழுது கோவிந்தாய நமகான்னு சொல்லு. பிரஜன் சிந்தைய கேசவம், கிளம்பி போச்சே கேசவா கெடுவினராயவெல்லாம் கேசவா என்னனாலும் வெளியில் போச்சே கேசவனை சொல்லு. படுத்துக்கச்சே மாதவாய மதுவித்விஷய நமகா, மாதவாய நமகா. ரொம்ப சிம்பிள் இது. பசங்களுக்கெல்லாம் சொல்லி இன்னைக்கு உபன்யாசத்தில் என்ன தெரிஞ்சுன்னா அது என்னென்னமோ சொன்னார் சார், அது மனசில் பதில 4 விஷயம் பதிஞ்சுது. எழுந்துக்கச்சே ஹரி 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 7 தடவை சொல்லுங்க. சாப்பிடச்சே கோவிந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா. உறக்க கூட சொல்லணும், மனசில் கூட சொல்லுங்க. எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமே. வெளியில் கிளம்பச்சே கேசவாய நமஹா கேசவாய நமஹான்னு ஒரு 7 தடவை சொல்லுங்க. ராத்திரி படுத்துக்கிச்சு எவ்வளோ நேரம் ஃபோனை நோண்டினாலும்
எத்தனை நேரம் அந்த ஃபோனை கண் வலிக்க பார்த்தா, அது என்னமோ தெரியல, பாட புஸ்தகத்தை எடுத்தா தூக்கம் வருது, ஃபேஸ்புக்கை பார்த்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அதனால் அது எவ்வளவு நேரம் அந்த ஃபோனை நீங்கள் நோண்டினு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுக்கு நேர அந்த கண்ணு வெளிச்சத்தில் உட்காந்து பார்க்கறதா இருந்தாலும் அதை வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஏதாவது சமயம் கண்ணை மூடுறதுக்கு கிடைக்கும் போது மாதவாய நமகான்னு சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகவன் நாமாவை நாம் இணைச்சுட்டோம்னா அப்படியே கிருஷ்ணன் அவனோட நம்மளை இணைச்சுட்டுருவான். வேற ஒன்றுத்துக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற ரொம்பலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், இந்த ஸ்லோகம் நோட்டு பண்ணணும், அந்த ஸ்லோகம் நோட்டு பண்ணணும்னு ரொம்ப அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை 4 நாமாக்களை நாம சொல்ல ஆரம்பித்தோம்னா கிருஷ்ணன் அவனோட நம்மளை இணைச்சுட்டுருவான். அந்த மாதிரி தான் சொன்னா கோபிகள் கிருஷ்ணன் அவளை தேடிட்டு போனான். தகட்ட அவளுக்கு ஒரு திவ்யானுபவத்தை கொடுத்தா இல்லையா? அப்பேற்பட்டதான கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பேசுவது என்பது மகான்களுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும், அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். அவன் சந்தோஷப்படுவான். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து, பிறந்தது இங்கே கொண்டாட்டம் அங்கே. யூஎஸ் சிட்டிசன்ஷிப்புக்கோசரம் குழந்தை அங்கே தானே பிறக்கிறது. ஆனால் அப்தபூர்த்தி ஆயுஷமெல்லாம் என்ன பண்ணுறான், தாத்தா பாட்டி இங்கே பண்ணுறான். இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பிச்சுடுச்சு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, இந்த ஊர்ல இருந்து பிறந்தான், அந்த ஊர்ல போய் உட்கார்ந்தான்னு சொல்றோம் இல்லையோ. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் ஒண்ணுமே இல்லப்பா. இதை நினைச்சுட்டா நமக்கு ஜென்ம பரம்பரை போயிடும். இதை விட ஒரு சிம்பிள் எங்க இருக்க முடியும்? நம்ம தர்மத்துல இல்லாதது எங்க இருக்கு? நம்ம சம்பிரதாயத்துல இல்லாதது எங்க இருக்கு? ஏன் எதுக்காக நம்ம இன்னொருத்தர்கிட்ட போகணும், இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கணும்? இப்ப இன்னைக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணச்சே கூட மேடம் என்ன சொன்னாங்க, ரைட் இது ஒரு புத்தாண்டு. என்ன புத்தாண்டு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு 2025 வந்துடுத்து சார் அப்படின்னு சொல்றோம். நம்ம அதுக்கு ஒரு கணக்கு கேட்கும் பொழுது என்ன கணக்கு சொல்றோம்? நம்ம ஏடிபிசி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றோம் இல்லையா? ஏடிபிசி அப்படின்னா தமிழ்ல கிமு கிபி அப்படின்னா பேர். அதுக்கு கிமு கிபி அப்படின்னு நமக்கு தான் உண்டு. கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின். இது ஒரிஜினல் சார். இது இன்னொருத்தர்கிட்ட ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின். கிருஷ்ணா ஃபுட் கார்பரேஷன் எங்க பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் சாப்பிட்டது KFCல. எதையும் நாம் நம் விஷயமாக பார்க்கும்பொழுது நம்முடைய பெரியோர்கள் சொல்லாதது எதுவுமே இல்லைன்னு நமக்கு தோணும். தெரிஞ்சிடும், அதை தெரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணானுபவம் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமா நீ நினைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணானுபவம்ன்றது நீ சாதாரணமா அனுபவிக்கலாம். நீ போகச்சே வரச்சே உட்காரச்சே நிக்கச்சே பேசச்சே என்ன வேணா பண்ணலாம், கிருஷ்ணன் அனுபவிக்கலாம். அந்த கிருஷ்ணானுபவத்தை பெரியோர்கள் பல ஆங்கிள் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை சொன்னாலும், எத்தனை பாசுரங்கள் அவதரித்தாலும், எத்தனை காவியங்கள் நாடகங்கள் ஸ்தோத்திரங்கள் அவதரித்தாலும் கடைசியில் ஒரே வார்த்தை தான், என்ன போராது. கிருஷ்ண அனுபவத்திற்கு ஒரு திவலை கூட இது போராது. கடலை கையிட்டு காட்டுமா போலேன்ற மாதிரி ஆயிடும்.